ஹாய் கைஸ், என்னோட சேனலில் பார்க்குற எல்லாத்துக்குமே என்னுடைய வணக்கம். என்னோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா சுப்ரியா. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஆஃப்டர் டெலிவரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னாடி இருந்த மாதிரி நம்மளுக்கு வந்து ஸ்டொமக் வந்து இருக்காது, தொப்பை போட்டிருக்கும், நம்மளே அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுவோம், நம்மளுக்கு பிடிச்ச ட்ரெஸ் போட முடியாது. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்குது. ஸோ நானும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒரு 2 டிப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணேன். ஸோ ரொம்ப வந்து ஈஸியானது, நம்ம அசால்ட்டாக செஞ்சுட்டு போயிடலாம். ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, ரொம்ப ரொம்ப ஈஸி. வாங்க அது என்னங்கிறது பார்க்கலாம். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான பொருளே வந்து கருஞ்சீரகம்னு சொல்லி நெல்லை ஸ்டோர்லேயோ இல்லை சூப்பர் மார்க்கெட்லேயோ கிடைக்கும். நீங்கள் வாங்கிக்கங்க. கருஞ்சீரகம், அதுக்கப்புறம் ஓமம், அப்புறம் வெந்தயம். இது இருந்தால் போதும். ஸோ 1 ஸ்பூன் கருஞ்சீரகம், 1/2 ஸ்பூன் வெந்தயம், அரை ஸ்பூன் வந்து ஓமம் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா வந்து ரொம்ப ஃப்ரை பண்ணிடாமல் ஓரளவுக்கு மீடியமாக ஃப்ரை பண்ணிக்கங்க. மீடியமாக ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் இன்னொரு தட்டில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் வந்து நம்ம கிரைண்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு பவுடர் வந்து ரெடி ஆகிடும். ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டெய்னரில் போட்டு வச்சுட்டு ஒரு டம்ளரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் மாதிரி ஆட் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணி ஒரு அளவுக்கு வெதுவெதுப்பான தண்ணியை ஊற்றி கலக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. கமெண்ட்ஸ்லேயும் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காகவும் தான் இந்த வீடியோ. அண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் எனக்கே தோணுச்சு, ஆமாம் இல்லை நம்ம இது போடவே இல்லையே, சரி போட்டால் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லி தான் நான் ஷேர் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கசப்பாக தான் இருக்கும் குடிக்கிறதுக்கு, அட்ஜஸ்ட் பண்ணி குடிச்சிக்கிங்க. நைட் டைமில் மட்டும் இது பண்ணிக்கிங்க, இல்லை மார்னிங் டைம் பண்ணுறதுனாலும் பண்ண அவங்களோட விருப்பம் தான். மிக்ஸ் பண்ணிவிட்டு குடிச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் தூங்கிடலாம், அவ்வளோதான். பெல்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பெல்ட் தான் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். பிராண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்தி லைஃப், சாரி ஓதி லைஃப். நம்மளுக்கு வாய் கொஞ்சம் வளருது இன்னைக்கு. ஓதி லைஃப்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இதை சர்ஜரி பண்ணவங்களா இருக்கட்டும், அதுக்கப்புறம் யாரா வேணா பேக் பெயினாக இருக்கவங்க யார் வேணா இதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த பெல்ட்டு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆஸ் யூஷுவல் போடுற மாதிரியே போட்டுக்கலாம். பெல்ட் நல்லா டைட்டாக இவங்களால எவ்வளோ ஸ்ட்ரென்த் வந்து கொடுத்து போட முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து நீங்கள் போட்டுக்கலாம். இந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் கொடுத்து நீங்கள் போட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு நம்ம எப்போ போல் வந்து வீட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ நார்மலாக நீங்கள் இந்த மாதிரி டைட்டாக போட்டுட்டு வீட்டு வேலை பார்க்க ஆரம்பிச்சிடலாம். சர்ஜரி பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிறவங்க, ஆப்ரேஷன் சி-செக்ஷன் நடந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு 3 மாதமாச்சு ஆகணும். இந்த மாதிரி எல்லாம் எதுவுமே போடக்கூடாது, டைட்டாக கட்டுறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நம்ம பண்ணக்கூடாது. ஒரு 3 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு பெயின் இல்லை, கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டெலிவரினா நீங்கள் ஸ்டார்டிங்ல இருந்தே டிஸ்சார்ஜ் ஆகி வந்ததுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட் டைமில் வந்து அந்த ட்ரிங்க் குடிச்சிடுவேன். ஆல்ரெடி அரைச்சி நான் பக்கத்துலேயே வச்சுக்குவேன். ஜஸ்ட்டு தண்ணி மட்டும் சுடு தண்ணி மட்டும் கொஞ்சம் எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதில் கொஞ்சம் 1 ஸ்பூன் போட்டுட்டு தண்ணி ஊற்றி கலக்கி குடிச்சிட்டு கம்முன்னு படுத்துருவேன். அப்புறம் மார்னிங் வந்து பார்த்தீங்கன்னா சும்மா நான் வேலை செய்யும் போது சும்மா இதை எடுத்து மாட்டிட்டு நான் பாட்டுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவேன். இப்படின்னு ஒரு 3 மாதம் டு 4 மாதம் தான் நான் பண்ணேன் ப்ராப்பராக. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அதுக்கான டைமும் இல்லை. சரி எனக்கும் வந்து போதும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் ஒரு இடத்துக்கு மேலே இதுக்கு மேலே போதும் அப்படின்னு தோணுச்சு. அதனால சரின்னு நானும் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டேன். கம்ப்ளீட்டாக குறையுமான்னு கேட்டால் குறையாது. பட் ரொம்ப அதிகமாக இல்லாமல் ஒரு அளவுக்கு கண்ட்ரோலில் வச்சுக்கும், கட்டுப்படுத்தி வச்சுக்கும். ரொம்ப அசிங்கமாலாம் தெரியாது. அது வந்து நான் ஃபீல் பண்ணேன். ஸோ நீங்களும் வேணும்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நான் இதோட பெல்ட்டோட லிங்க் வேணால் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து வரும். நீங்களும் ஒன்றுக்கு ஒன்றே பார்த்துக்கலாம். தேங்க்யூ, பாய்.